இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் January 4, 5, 6 கரண்ட் அஃபேர்ஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹூ ஹாஸ் பீன் மேட் த வைஸ் சேர்மன் ஆஃப் த தமிழ் அகாடமி செட்டப் பை த டெல்லி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெல்லி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தமிழ் அகாடமி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட வைஸ் சேர்மன் யார் அப்படின்னா என் ராஜா அப்படின்றவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் அகாடமி வந்து டெல்லியில் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் கல்ச்சரெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸ்எம்சிடி கவுன்சிலர் என் ராஜா அப்படின்றவர் தான் வந்து வைஸ் சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்க தமிழ் அகாடமிக்கு. ஸோ அதுக்கான ஆஃபீஸ் ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து சீக்கிரமாக அலோகேட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தமிழ் அகாடமி, இந்த தமிழ் அகாடமி எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் அண்ட் ரெகக்னைஸ் லிட்ரரி ஒர்க்ஸ் இன் தமிழ். இட் வில் ஆர்கனைஸ் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், அதாவது எதாவது லிட்ரரி ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அதை வந்து அங்கீகாரம் தரத்துக்கு, அதுக்கப்புறம் எதாவது கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், பரதநாட்டியம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்கணும்னா இந்த தமிழ் அகாடமி அதுக்காக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது டெல்லி கவர்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்திங்கன்னா என் ராஜா வந்து ஆக்டிவாக வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நிறைய ஈடுபட்டிருக்காரு அவர் அப்படின்றத சொல்கிறாங்க. எங்கன்னா டெல்லியில் தான் அவர் இருக்கார். ஸோ டெல்லியில் வந்து தமிழ் லாங்குவேஜை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அவர் நிறைய பாடுபட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் சங்கம் அப்படின்றதுல மெம்பராகவும் இருந்திருக்காரு. இஸ் ஆல்சோ ஏ மெம்பர் ஆஃப் த மாலை மந்திர் ட்ரஸ்ட், அதோட மாலை மந்திர் ட்ரஸ்ட்டோட மெம்பராகவும் இருந்திருக்காரு. என் ராஜா ஆல்சோ ஹோல்ட்ஸ் அ பொசிஷன் அட் ஆதர்ஷ் நவ யுவக் ராம்லீலா கமிட்டியோட பொசிஷன், அதுலேயும் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கார். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் நவ் யுவக் ராம்லீலா கமிட்டியில் ஒரு பொசிஷனில் இருக்கார் என் ராஜா. ஸோ மெயினாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து புதுசாக வந்து தமிழ் அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட வைஸ் சேர்மனாக பார்த்திங்கன்னா என் ராஜா அப்படின்றவரை போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு தமிழ் ரிலேட்டடாக இருக்கனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். மைத்ரி சேட்டு வில் கனெக்ட் வித் ஸ்டேட் ஆஃப் இந்தியா டு பங்களாதேஷ். ஸோ ட்ரிபுராவை தான் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணது மைத்ரி சேட்டு அப்படின்ற பிரிட்ஜ் வந்து. This bridge will be built over the river Feni. ஸோ ரிவர் ஃபெனி மேலே கட்டியிருக்காங்க. இட் வில் கனெக்ட் சவுத் ட்ரிபுரா வித் ராம்கிரிஹ் இன் பங்களாதேஷ். ராம்கிரிஹ் வந்து பங்களாதேஷில் இருக்குது. ஸோ ட்ரிபுரா வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்தியா டு பங்களாதேஷில் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் தான் இந்த மைத்ரி சேட்டு. Which application has been launched by the External Affairs Ministry to connect with Indian diaspora? ஸோ எந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா குளோபல் பிரவாசி ரிஷாரா அப்படின்ற ஆப்பை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வி முரளிதரன் லான்ச்ட் த குளோபல் பிரவாசி ரிஷ்டா போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் டு கனெக்ட் வித் இந்தியன் டிஸ்போரா அக்ராஸ் த வேர்ல்ட். ஸோ இந்தியா புலம்பெயர்ந்தவங்க இருப்பாங்களே, டயாஸ்போரா அப்படின்றது வந்து புலம்பெயர்ந்தவர்கள். ஸோ வெவ்வேறு வேர்ல்டில் வந்து வெவ்வேறு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் வந்து புலம்பெயர்ந்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப் தான் இந்த குளோபல் பிரவாசி ரிஷாரா அப்படின்ற ஆப். What is the name of the online event launched by Agriculture Ministry to promote innovation in agriculture? ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு இனோவேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ண ஒரு ஆன்லைன் ஈவெண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரி இண்டியா ஹேக்கத்தான். ஸோ அக்ரி இண்டியா ஹேக்கத்தான் இஸ் த லார்ஜஸ்ட் விர்ச்சுவல் கேதரிங் டு கிரியேட் டயலாக்ஸ் அண்ட் ஆல்ஸ்ரேட் இனோவேஷன் இன் அக்ரிகல்ச்சர். மெயினாக வந்து அக்ரிகல்ச்சரில் இனோவேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த அக்ரி இண்டியா ஹேக்கத்தானை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விர்ச்சுவல் கேதரிங் இது, அதனால் பார்த்துக்கோங்க. The Agri India Hackathon is organized by Pusa Krishi ICAR, Indian Agriculture Research Institute IARI, Indian Council of Agriculture Research ICAR and Department of Agriculture, Cooperation and Farmers Welfare, Ministry of Agriculture and Farmer Welfare. So who has been appointed as the new Railway Board Chairman and CEO? யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுனித் சர்மா அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே போர்டோட சேர்மன் அண்ட் சிஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. அப்பாயின்மெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துக்கோங்க. China has completed a railway linking the Tibetan cities of Lhasa and Nyangchi near the border of which Indian state? ஸோ அருணாச்சல் பிரதேஷில் தான் அந்த பார்டரை சேர்ந்த அருணாச்சல் பிரதேஷ் பார்டரோட சேர்ந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா சைனா வந்து ஒரு ரயில்வே லிங்கிங் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள். ஹூ இனாக்ரேட்டட் த நேஷ்னல் போலீஸ் K9 ஜேர்னல் இன் நியூ டெல்லி. ஸோ யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா தான் லான்ச் பண்ணுறாரு. ஸோ அமித்ஷா பார்த்திங்கன்னா ஹோம் மினிஸ்டராக இருக்கார். அவர் வந்து நியூ டெல்லியில் வந்து ஒரு இனாக்ரல் இஷ்யூ வந்து ரிலீஸ் பண்ணுறாரு, நேஷ்னல் போலீஸ் K9 ஜேர்னல் அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கண்ட்ரிலேயே ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். எந்த சப்ஜெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் சர்வீசஸ், K9s, போலீஸ் டாக்ஸ் இது ரிலேட்டடாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் ரிலேட்டட் டு போலீஸ் சர்வீசஸ், டாக், K9, PSK டீம்ஸ் இந்த கண்ட்ரி.
விச் இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் ஹஸ் கிரியேட்டட் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஹியூமன் ரைட்ஸ் செல் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி தான் ஃபஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் செல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ் 2021 which was seen in the news recently is to be conducted in which state? ஆந்திர பிரதேஷில் இந்த ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ் 2021 வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. which ministry is organizing உத்யோக் மந்தன்? ஸோ யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் DPIIT மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் ஆர்கனைசிங் உத்யோக் மந்தன். ஸோ ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா அது எந்த டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எந்த மினிஸ்டர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உத்யோக் மந்தன் அப்படின்றத DPIIT அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மேரத்தான் ஃபோக்கஸ்டு செக்டர் ஸ்பெசிஃபிக் வெபினார்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ மெயினாக வந்து குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த வெபினாரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 4, 2021 அண்ட் வில் கண்டினியூ அப் டு March 2, 2021. ஸோ மேரத்தான் சொன்னாங்களே, ஸோ ஒரு 2 months இது வந்து நடக்க போகுது. ஸோ எதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் இந்தியன் இண்டஸ்ட்ரி. Recently who has been appointed as the first head of the human rights cells? ஸோ ஏற்கனவே வந்து ஹியூமன் ரைட்ஸ் செல் வந்து இந்தியன் ஆர்மி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் கௌதம் சௌஹான் அப்படின்றத அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. when is வேர்ல்ட் பிரைலி டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர்? ஸோ January 4 தான் வேர்ல்டு பிரைலி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். விச் சைக்ளோன் காஸ்ட் சிவியர் டேமேஜ் டு ஃபிஜி? சைக்ளோன் யாஷ் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா ஃபிஜின்ற கண்ட்ரியில் வந்து சிவியராக வந்து சைக்ளோன் வந்து தாக்கியிருக்கு. Which ministry is implementing the Sagarmala Sea Plan services on selected routes? Ministry of Port, Shipping and Waterways தான் வந்து Sagarmala Sea Plane வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லொக்கேஷன்லலாம் இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீ பிளேனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு சில ப்ரொப்போஸ்டு லொக்கேஷன்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ யார் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஆஃப் சாகர்மாலா சீப்ளேன் சர்வீசஸ் வித் பொட்டென்ஷியல் ஏர்லைன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஏர்லைன் ஆப்ரேட்டர்ஸோட இது வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. சீப்ளேன் இஸ் ஃபிக்ஸ்டு விங் ஏரோப்ளேன் டிசைன் ஃபார் டேக்கிங் ஆன் அண்ட் லேண்டிங் ஆன் வாட்டர். ஸோ வாட்டரில் லேண்ட் ஆகுற மாதிரியும் மேலே பறக்கிற மாதிரியும் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து சாகர்மாலா சீப்ளேன் சர்வீசஸ். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த இமேஜ் பார்த்துலையா, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ தண்ணிலையும் உங்களுக்கு வந்து ஃப்ளோட் ஆகும், மேலேயும் வந்து பறக்கும். ஸோ செலக்டட் லொக்கேஷனில் வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the seaplane services will be a game changer providing a supplementary means of faster and comfortable transportation across the nation. ஸோ ஃபாஸ்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது ஒன்று மெயினாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிமோட் ரிலீஜியஸ் டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் ஈஸியாக போய் நம்ம வந்து சேர்ந்துடலாம். இதனால் பார்த்திங்கன்னா டூரிசம் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். வில் சேவ் டைம் ட்ராவல். ஸோ ஷார்ட் டிஸ்டன்சிங் ட்ராவல், ஹில்லி ஏரியாஸ்க்கெலாம் போகும்போது உங்களுக்கு வந்து ட்ராவல் டைம் வந்து சேவ் ஆகும். It will provide infrastructure enhancement at the places of operation. It will generate employment opportunities. So employment opportunities வந்து கண்டிப்பாக வந்து create ஆகும். What is the theme of National Meteorology Conclave 2021? Meteorology for the inclusive growth of the nation அப்படின்றது தான் தீமாக இருக்குது. ஸோ மெட்ராலஜி ஃபார் த இன்க்ளூசிவ் growth of nation அப்படின்றது நேஷ்னல் மெட்ராலஜி கான்க்ளேவ் 2021ஓட தீம். ப்ரைம் மினிஸ்டர் தான் இதை இனாக்ரேட் பண்ணுறாரு, நேஷ்னல் மெட்ராலஜி கான்க்ளேவ் 2021. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேஷ்னல் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் லேபரட்டரி அப்படின்றதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து அடிக்கல் நாட்டு விழாவும் பண்ணுறாரு. இதில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பண்ணுறாரு. த கான்க்ளேவ் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் நேஷனல் ஃபிசிக்கல் லேபரட்டரி CSIR NPL நியூ டெல்லி ஆன் இட்ஸ் 75th இயர் ஆஃப் இன்செப்ஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேஷ்னல் அட்டாமிக் டைம் ஸ்கேல், பாரதிய நிர்தேஷாக் தார்வியா பிரணாலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேஷனுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாரு. ஸோ யாருன்னு பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான் டெடிகேட் பண்ணுறாரு. விச் எடிஷன் வில் பி ஹெல்ட் அட் த இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2021? 51st எடிஷன் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது? கோவாவில் வந்து நடக்க போகுது. ஸோ ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் மை இயர்ஸ் வித் ராஜீவ் ட்ரையம்ப் அண்ட் ட்ராஜடி? ஸோ இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஜஹாத் ஹபீபுல்லா அப்படின்றவர் தான். ஸோ விச் பேங்க் ஹாஸ் லான்ச்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இண்டெக்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி? ஸோ RBI தான் லான்ச் பண்ணியிருக்காங்க.
The objective of this initiative is to accurately assess the status of digital payment practices. Indian Army has recently signed an agreement with Home for 12 ஃபாஸ்ட் பேட்ரோல் போட்ஸ். ஸோ யார் கூட வந்து பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் கூட தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போட் பேட்ரோலிங் பார்த்திங்கன்னா ஹை ஏரியா ஆல்டிடியூட்ஸ் லைக் பேன்காங், டோயா லேக், இந்த லடாக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹில்லி ஹை ஆல்டிடியூடில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆர்மி யார் கூட சைன் பண்ணியிருக்காங்கன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் கூட சைன் பண்ணியிருக்காங்க. Recently, where did Kiran Rijiju start the first Khelo India Sports School of North East? ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஷில்லாங் அசாம் ரைஃபிள்ஸ் பப்ளிக் ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்தியன் ரயில்வேஸ் ஹஸ் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி பை கிரியேட்டிங் த வேர்ல்ட் ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரெயின். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ட்ரெயின்? ஸோ வேர்ல்டு ஃபஸ்ட் எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு வந்து இந்தியா, அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லைஃப்லைன் எக்ஸ்பிரஸ். This train has been started to provide free medical services especially in remote and inaccessible areas. ஸோ வந்து மெடிக்கல் டீம் போக முடியாத inaccessible ரிமோட் ஏரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? ஃப்ரீ மெடிக்கல் சர்வீசஸ் வந்து கொடுக்கறதுக்காக. Who has been appointed to the post of Chief Justice of Jammu and Kashmir and Ladakh High Court? யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் மித்தல். ஸோ இவர் வந்து ஓத் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மனோஜ் சிங் அப்படின்றத ஓத் வந்து கொடுத்துருக்காரு. கவர்னர் தான் வந்து ஓத் கொடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. Which Asian country has bought Indian rice for the first time after many decades? ஸோ எந்த ஏஷியன் கண்ட்ரி வந்து இந்தியா கிட்டேருந்து ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் வந்து ரைஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, 9 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்தியா கிட்டே வந்து ரைஸ் வாங்கியிருக்காங்க. Which country PM has cancelled Republic Day 2021 visit to India? பிரிட்டன் UK பிரைம் மினிஸ்டரான போரிஸ் ஜான்சன் வந்து இந்தியாவுக்கு ரிப்பப்ளிக் டே ஈவெண்ட்டுக்காக வரதாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம நவம்பர்லேருந்தே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுட்டே இருக்கோம். போரிஸ் ஜான்சன் வந்து ரிப்பப்ளிக் டேவுக்கு வந்து வரப்போகிறாரு அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் கோவிட் வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிரிட்டனில் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு போரிஸ் ஜான்சன். ரிப்பப்ளிக் டே ஈவெண்ட்டுக்கு வந்து வரதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. The fourth global Ayurveda festival would be held of which state? ஸோ கேரளாவில் தான் நடக்க போகுது. Who launched Toykathon 2021 to promote the manufacture of indigenous toys? Toykathon. ஸோ டாய்கத்தான் அப்படி 2021 வந்து அதாவது வந்து இண்டிஜினஸ் டாய், நம்ம உள்நாட்டிலே மேக் இன் இந்தியா பண்ண டாய்ஸே வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த டாய்கத்தான் 2020 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் எஜுகேஷன் மினிஸ்டர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மிருதி இரானி டெக்ஸ்டைல் மினிஸ்டர், 2 பேருமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா பார்த்திங்கன்னா 80% ஆஃப் டாய்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? இண்டிஜினஸ் டாய்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட டாய்ஸை வாங்குறதுக்காக இந்த டாய்கத்தான் 2021 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.